மலைப்பொருட்களை கொண்டு திருக்குறளை பல்வேறு மொழிகளில் வடிவமைத்து திருக்குறளின் மகத்துவத்தை உலகிற்கு எடுத்துரைக்க துடிக்கும் நபர் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் கஸ்பா பகுதியை சேர்ந்தவர் ஓவியர் வெற்றிவேல். BA பட்டதாரியான இவர் ஓவிய தொழில் செய்து வந்தார். சிறிது காலத்தில் ஓவிய தொழிலானது நலிவடைய தொடங்கியது. தொழில் நலிவடைந்ததன் காரணமாக ஏதேனும் சாதிக்க வேண்டுமென்ற துடிப்பு ஓவியர் வெற்றிவேலிடம் இருந்து வந்தது. இதன் எதிரொலியாக வேலூர் மலைப்பகுதியில் விளையக்கூடிய மலைப்புற்களை பயன்படுத்தி வெல்வெட் பேப்பரில் உலக பொதுமறையான 1330 திருக்குறள்களையும் 133 அதிகாரங்களுடன் தமிழ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் வடிவமைத்து அசத்தியுள்ளார். எதிர்கால திட்டமாக உலக பொதுமறை கடல் கடந்து அறியப்பட வேண்டும் என்ற நோக்கில் அரபி மொழியில் வடிவமைக்க தற்போது அரபி மொழியை கற்க தொடங்கியிருக்கிறாராம் ஓவியர் வெற்றிவேல். 3 லாங்குவேஜ் இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். தமிழ் 1330 அடி ரெடியாக இருக்குது. அதே மாதிரி ஆங்கிலம் 1330 முடிச்சிட்டேன். ஹிந்தி 1330 முடிச்சிட்டேன். இந்த ஹிந்திக்காக நான் கிளாஸுக்கு போய் கற்றுக்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து எல்லா கடலை தாண்டியும் தெரியும்னு அரபிக்கு இப்போ ட்ரை பண்ணிங்கிறேன். அரபிக் மொழியும் லாங்குவேஜ் எழுத்துக்கள் புரிஞ்சிச்சுன்னா அதை எழுத ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் தெலுங்கும் இப்போ வந்து கிளாஸுக்கு போயின்னு இருக்கேன். இப்போ தெலுங்கு பொறுத்த வரைக்கும் வரைக்கும் கற்றுக்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து எல்லா மேப்பில் இருக்கிற எல்லா நாடும் என் மூச்சு நிற்கிற வரைக்கும் செய்யணும்னு எனக்கு ஆசை. சுமார் 200 நாட்கள் இரவு பகல் என்று அயராது செய்த இந்த 3 மொழி திருக்குறளையும் தன்னால் பாதுகாக்க சிரமமாக இருப்பதால் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையில் இதை வைத்து அரசு பாதுகாக்க வேண்டும் என அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார் ஓவியர் வெற்றிவேல். நான் பண்ண 3 மொழியில் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு 10-15 லாங்குவேஜ் பண்ணுவேன். நான் அதை வந்து அரசாங்கத்துக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். டூரிஸ்ட்டுன்றதே எல்லா மொழிக்காரும் வர இடம். அங்கே அவங்க தாய்மொழியில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. யார் எழுதுனாங்க, திருவள்ளுவர் எங்கே பிறந்தார், தமிழ்நாடு இப்படின்ற பெருமை நம்ம தமிழனுக்கும் வரும். அதே மாதிரி இதை பாதுகாக்கணும்னு ஆசைப்படுற இடம் வந்து கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வந்து சாதனை படைக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க. அங்கே ஒரு அதை டூரிஸ்ட் வர இடம். அந்த இடத்துல வச்சு பாதுகாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சத்தியம் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் பிரீத்குமாருடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.